இப்போ நான் வந்து ஒரு ரீட்டைல் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். என்ன, நான் வந்து இந்த தொழிலை ஆரம்பிச்சிருக்கேன், இந்த தொழிலை நான் நடத்துகிறேன். ஆர் உங்களுடைய இதிலே வச்சுக்கலாமே, என்னென்ன விதத்தில் நான் இந்த தொழிலில் இருக்கேன் அப்படிங்கிறத மக்களுக்கு தெரியப்படுத்திக்கிட்டே இருக்க முடியும் எஃபெக்டிவாக? கண்டிப்பாக என்னென்ன விதத்தில் தெரியப்படுத்திகிட்டே இருக்க முடியும்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பழைய ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸான டிவி, ரேடியோ, பேப்பர் ஆடு இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆகிடுச்சு. இன்றைக்கி ஒரு டிவி ஆடு கொடுத்து நம்மளை பெருசாக காமிக்க முடியுமான்னு கேட்டால் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இங்கே ரீஜனல் லெவலில் பெருசாக வந்து சேனல்ஸ் ஒர்க் ஆகாது. நான் வேர்ல்டு வைடாக இருக்கேன், இல்லை இப்போ ஒரு தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணுறேன் அப்படின்னா மேபி ரீச் கிடைக்கலாம். இப்போ ரீஜனல் லெவலில் நமக்கு ஒரு விசிபிலிட்டி வேணும்னா கண்டிப்பாக சோஷியல் மீடியா, இப்போ ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ், யூடியூப், இதில் பீப்புளோட எப்பயும் கனெக்டடாக இருக்கிற மாதிரி நிறைய கண்டென்ட் கொடுக்க ஆரம்பிக்கணும், நாலேஜ் கொடுக்க ஆரம்பிக்கணும் கஸ்டமர்ஸ்க்கு. லைக் இப்போ ஒரு 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 டெக்ஸ்டைல் ஷோரூம் அப்படின்னா வெறும் ப்ராடக்டை மட்டும் ஷோகேஸ் பண்ணிகிட்டு இருக்காமல் அவங்கள்ட்ட இருக்க ப்ராடக்டை எப்படி மக்கள் பயன்படுத்த முடியும், ஒரு ஆஃபீஸ் பர்பஸ்க்கோ இல்லை ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ்க்கோ ஒரு கல்யாணத்துக்கோ என்னென்ன வகையிலலாம் அவங்க வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத எஜுகேட் பண்ணலாம்.